வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் கிறிஸ்டோபர் நோலனோட அந்த ஆடியன்ஸ் பார்த்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ட்ரெய்லர் சொல்கிறது ஒரு குட்டி டீசர்னு சொல்லலாம். இந்த படம் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத நமக்கு லைட்டாக இப்போ ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷுக்கு முன்னாடி ஆடியன்ஸுக்கான ஒரு 6 மினிட் ப்ரோலாகே ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கான். நம்ம ஊரில் எங்கேயுமே ப்ளே பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவனே ட்ரெய்லர் ஆன்லைனில் விட்டான்டா. ஆனால் இவனுங்க பண்ணுற அலப்பறம் இருக்கே டூம்ஸ்டே எப்பா, வாரத்துக்கு ஒரு டீசர் கடைசியில் ட்ரெய்லர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி அதை விடுங்க, ஆடிசி ட்ரெய்லர் என்ன மாதிரி இருக்குன்னு பிரித்து பேசிடுவோமா? நோலன் இந்த ஆடிசி கான்செப்டை அடாப்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. பிகாஸ் அது ஹோமஸோட அந்த ஆடிசிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாவல். கிட்டத்தட்ட ஒடிசிஸ்ங்கிற ஒருத்தர் 20 வருஷம் போன அந்த ஜேர்னியை பெருசாக அப்படியே பட்டை தீட்டி வச்சிருப்பாரு அந்த நாவலில். அண்ட் நோலன் 20 வருஷம் ஜேர்னியை 3 மணி நேரம் படத்துக்குள்ள கொடுக்க போறாருன்னா வெல் கஷ்டம் தான். அண்ட் ஆல்சோ தலைவன் சயின்ஸை வச்சு புகுது விளையாடுறவர். இந்த பக்கம் கடவுகள் மேஜிக் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குமா. நோலன் அதை எப்படி அடாப்ட் பண்ண போறான்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா அது அவருடைய ஸ்டைலே வேற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காரு. டீசர் பார்க்கும்போது தெரியுது. டீசர்ல என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோம். ஓப்பனிங் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேவ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ் செத்து கிடக்க அவங்களுடைய ஆர்மரை வச்சு ஒரு பெரிய சிமெட்ரி இல்லைன்னா ஒரு கிரேவ் மாதிரி ஒரு இறுதி சடங்கு பற்றி நான் நடந்துட்டு இருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஆடிசியஸ் மேண்டமனோட ஆடிசியஸ் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அந்த ஆர்மர் போட்டு ஒருத்தர் முன்னாடி மண்டிட்டு நிற்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்மெம்னன். ஆக்மெம்னன் என்னடா பேர் வச்சிருக்கீங்க? ஆக்மெம்னன் நீங்களே பறிச்சுக்காங்கடா. இவருடைய தலைமையில் தான் இந்த மிகப்பெரிய போருங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். எந்த போருக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? த ட்ரோஜன் வார். அதாங்க குதிரை கோல இந்த பக்கம் கிரேக்க சோல்ஜர் எல்லாருமே இறங்கி ட்ரை போட்டு தருவாங்களேன். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கிறதும் இவர் தான். இவருடைய தம்பி தான் மெலனஸ். அவருடைய ஒய்ஃப் ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ட்ராயில் இருக்கக்கூடிய பாரிஸுங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவான். அது எப்படி நீ போகலாம், அதெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெலனஸ் அவங்க அண்ணனோட ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மியை திரட்டிட்டு வந்து ட்ராயை அடித்து பொழந்து ஹெலனை அப்படியே அங்கேருந்து கடத்தி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆக்மெம்னனோட தலைமையில் தான் இந்த போருங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆரம்பத்தில் ஆடிசியஸ் இதுக்குள்ள வந்து சிங்க் ஆகிருக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் போர் எதுவுமே வேணாம் சொல்லி அமைதியாக தான் இருக்க ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் நீ இருக்கக்கூடாது, நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆக்மெம்னன் ஆடிசியஸோட பையன் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டி அவர் இந்த போருக்குள்ள கொண்டு வருவார். அதனாலே 2 பேருக்குமே ஒரு முரண்பாடுங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதனால தான் ஆடிசியஸ் ஆக்மெம்னனை பார்த்து என்னோட நீ பதவியில் உயர்ந்தவன், அதனால மரியாதை கொடுக்குறங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஆடிசியஸோட பையனை தான் டாம் ஹாலண்ட் டெலிமேக்கஸ்ங்கிற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவருடைய ஒய்ஃபா ஆனி ஹாத்தவே பெனிலோபி ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த டாம் ஹாலண்டோட அம்மா தான் ஆனி ஹாத்தவே, அவருடைய அப்பா தான் ஆடிசியஸ். புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்சளவுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த போர் ஆரம்பிக்கும் போது அது பல உயிர்களை பழி வாங்கிட்டு இருக்கோம். ஸ்பார்டன்ஸில் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் இதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ஆடிசியஸ் தான் ஒரு பக்காவான முடிவெடுத்து நாங்கள் வெள்ளைக்கொடி காட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி ட்ராய் கூட சமாதானம் பேசுறதுக்காக ஒரு மிகப்பெரிய குதிரையை கிஃப்டாக ரெடி பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு குதிரையை இந்த பக்கம் அந்த மொத்த ஸ்பார்டன்ஸ் வாரியர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிஃப்டாக ரெடி பண்ணி அந்த ட்ரோஜன் ஹார்ஸாக இந்த ட்ராய்க்கு அனுப்புவாங்க. ட்ரோஜன் ஹார்ஸ் சொல்லப்படுறதுக்கான காரணம் அதுக்குள்ளே ஒரு 10 ஸ்பார்டன்ஸ் உட்காந்துக்கிட்டு இன்க்ளூடிங் நம்ம ஆடிசியஸுமே உட்காந்துக்கிட்டு ட்ராயை உள்ளிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்களே, அது அந்த குதிரைக்குள்ளே தான். குதிரைக்குள்ளே ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ட்ராய் சோல்ஜர்ஸ் கத்தி வச்சு கிண்டி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ கூட கத்தாதரான்னு சொல்லி வாயை மூட்டுறாங்க. ஸோ அகைன் இது வந்து எல்லாமே குதிரைக்குள்ளே தான் நடக்குது. ஸோ அதன் வழியாக ட்ராய்க்குள்ளே போய் உள்ளே இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே போட்டு தள்ளி அந்த வார ட்ரோஜன் ஹார்ஸ் மூலிமா ஆடிசியஸ் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆக்சுவலாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷுக்கு முன்னாடி இந்த 6 மினிட்ஸ் ட்ரோஜன் வாரை தான் காமிக்கிறதா இருந்துச்சா, நம்ம கண்ணு காட்டல. யாராவது பார்த்தீங்களா பாத? ஸோ ட்ரோஜன் வார் சீக்வன்ஸை மிக பிரம்மாண்டமாக காட்ட போகிறாங்க. அதை தொடர்ந்து அந்த வாரில் ஜெயிச்சிட்ட அப்புறம் நான் ஊரை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஆடிசியஸ் அங்கேருந்து கிளம்பி இத்தாக்காக்கு போவார். இத்தாக்கா தான் ஆடிசியஸோட அந்த கிங்டம். பக்கத்தில் தான் இருக்கும். அவர் கீழே ஒரு 3-4 ஷிப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. அந்த வகையில் தான் இந்த ஷாட்டில் நீங்கள் அந்த 3 ஷிப்பை பார்க்குறீங்க. எல்லாருமே ஜாலியாக அந்த ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் தெரியாதனமாக ஒரு சின்ன காட்டடிச்சு அவங்க வேற ஒரு இடத்துல போய் மாற்றிவாங்க. அதாவது இத்தாக்காக்கு போகிறது பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் போய் மாட்டிப்பாங்க. அதை தான் இங்கே காத்தடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஷிப் தான் இருக்குது. ஸோ இது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையலாம். ஏகப்பட்ட சூறாவளி புயல்களை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். பட் அப்படி மாட்டிக்கிட்டா அவங்க பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தீவை சுற்றி பார்க்கும்போது தான் நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறதையும் அதன் மூலிமா எடுக்கப்பட்ட சீஸ் பாலாடை கட்டிகள் இருக்கிறதையுமே நோட் பண்ணுறாங்க. பசியில் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு சாப்பிடும்போது தான் அவங்க போன அந்த கொகைக்குள்ளே இருக்க ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அந்த தீவோட காவல்காரனாக இருக்கிறது பாலிமீஃபஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைக்ளாப்ஸுங்க. ஒத்த கண்ணை இந்த ஷாட்டில் அது தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஆடிசியஸ் யார் அதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பயங்கரமான உருவம் வர மாதிரி இருக்கலாம். அதான் பாலிஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைக்ளாப்ஸ் ஒத்த கண்ணை. நோலன் இதை எப்படி அடாப்ட் பண்ணுவாருன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிஜமாலே சைக்ளாப்ஸ் தாங்க காட்டுறாரு மனுஷன். ஆடிசியஸோட சேர்த்து அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸ் கட்டி போட்டு டார்ச்சல் பண்ணி கெப்பாப் மாதிரி குத்தி சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த சமயத்தில் ஆடிசியஸை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த குரூ மெம்பர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சைக்ளாப்ஸோட கண்ணை குத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவார். சைக்ளாப்ஸ் கண்ணை இழந்த வழியில் அவனை பார்க்காம நீ யாரா எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ட்ரோஜன் வாரம் முடிச்சுட்டு வந்த மிகப்பெரிய மாவீரன் ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுவாரா. ஒடிசியஸ் அணி இதை எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி கரெக்டான ஓடி போய் பாலிஃபேமஸ் அவருடைய அப்பா கிட்ட கம்ப்ளீட் பண்ணுவார். அவங்க அப்பா வேறு யாரும் இல்லை, கடல்களின் கடவுள் காட் ஆஃப் சி பொசைடன். என் பச்சை போல கன்னியாடா குத்துறீங்க கொய்யால 10 வருஷம் கடலுக்குள்ளே கிடந்து சாவுங்கடா அப்படின்னு சொல்லி பொசைடன் சாபம் விட்டுருவாருங்க. அந்த சாபத்தால் தான் வேற வழியே இல்லாமல் ஆடிசியஸ்
10 வருஷங்கள் கடலுக்குள்ளேயே அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பாரு. ஏகப்பட்ட ஜேர்னி, ஏகப்பட்ட வித்தியாசமான தீவுகளுக்குள்ளே அவர் போயிட்டு வருவார். அந்த வகையில் இந்த ஷாட்டில் காமிக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு வகையான தீவாக தான் இருக்கணும். என்ன தீவுன்னு தெரியல. மேபி அவங்க ஃபஸ்ட்டு போகிற தீவா அந்த லோட்டஸ் சீட்டஸோட தீவாக இருக்க சான்சஸ் அதிகம். அங்கே சில சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் விஷம் வச்சு கொண்டுருவாங்க. அப்படி இல்லைனா இது ஜெயன்ஸோட தீவாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. சைக்ளாப்ஸ் போலவே மிக உயரமான மனிதர்கள் கேனிபல்ஸாக இருக்கக்கூடிய ஜெயன்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஆடிசஸும் அவர் டீமும் மீட் பண்ணுவாங்க. அந்த தீவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு ஷாட் காமிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக இருட்டா கருமையான ஒரு மண்ணுக்கு உள்ளே இருந்து தீரன் கார்த்தி மாதிரி யாரோ எழுந்து வெளில வராங்க. அண்ட் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இறந்து போன சோல்ஜர்ஸ். அப்போ இது என்ன இடமா இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கிரேக்கத்தில் இறந்து போனவங்களாம் எங்கே போவாங்க? அண்டர் வேர்ல்டுக்கு, ஹேடிஸோட உலகத்துக்கு. கிட்டத்தட்ட நரக மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஆடிசியஸ் சர்சிங்கிற ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவ கூட ஒரு குழந்தையுமே பெற்றெடுத்திருப்பாரு. அந்த வகையில் சர்சி உங்கள் ஜேர்னியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் அந்த பொசைடனோட சாபத்தை முறியடிச்சே ஆகணும். அந்த சாபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த வழியை அண்டர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஆடிசியஸையும் அவருடைய டீமையும் அண்டர் வேர்ல்டுக்கு அமைச்சு வச்சிருப்பான். ஸோ அங்கே தான் பாசிபிளி அந்த கூட்டனை மீட் பண்ண வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதன் வழியில் அண்டர் வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஜேர்னியில் மாட்டி அவர் கூடவே இறந்து பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்கான அந்த ஆன்மாவும் இருக்க தானே செய்யும். ட்ரெயிலே அந்த டைலாக்கும் வரும். போகிற முடிச்சிட்ட அப்புறம் என் கூட வந்த சோல்ஜர்ஸ் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அதை என்னால் நினச்சாலும் தடுக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறத நான் நினச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க செத்துட்ட அப்புறமும் வீட்டுக்கு போகணும் தான் நினைக்கிறாங்க போல். என்னையும் கூட்டு வந்து கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாசிபிள் இந்த சோல்ஜர்ஸ் ஒடிசியஸ் கிட்ட பேசலாங்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஈரியாக பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. நோலன் அவருடைய ஸ்டைலில் ஒரு அண்டர் வேர்ல்டு ஹேடிஸ் அந்த பற்றினா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க பார்க்க. டெலிமேக்கஸ் அண்ட் பெனிலோப்பியை காமிச்சிருக்காங்க. டெலிமேக்கஸ் குட்டி பையனாக இருக்கும்போது தான் ஒடிசஸ் அங்கே கிளம்பி போயிருப்பாரு. இப்போ எவ்வளோ பெரிய வயசாக இருக்குன்னா கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கணும்னு நம்புகிறேன். ராபர்ட் பேட்டிசன் ப்ளே பண்ணக்கூடிய ஆன்டினஸுங்கிற ரோல் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தாக்காவில் ஒடிசஸ் இல்லாத சமயத்தில் அவருடைய ஒய்ஃபை கரெக்ட் பண்ணி இத்தாக்காவை டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பெனிலோப்பியை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாகவும் வர போகிறாரு. அதை தடுக்கிறதுக்காக டெலிமேக்கஸுமே பார்த்தீங்கன்னா போராடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ டாம் ஹாலண்ட் ரோலும் பெருசாக தான் இருக்க போது. ஜான் பெர்ன்தால் இருக்கல பனிஷர், அவர் தான் மெலனஸ் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. முன்னாடியே சொன்னால ஆக்மேன் அவருடைய தம்பி இவர். இப்போதைக்கு கிங் ஆஃப் ஸ்பாட்டாக இருக்காருன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் டெக்னிக்கலாக ஆன்டனிஸை தடுக்க ட்ரை பண்ணணும். பட் அவரை தடுக்கணும்னா ஆடிசியஸே இங்கே வந்தால் மட்டும் தான் முடியும். பட் ஆடிசியஸ் 10 வருஷத்துக்கு பதிலாக இத்தாக்காவுக்கு வரதுக்கு 20 வருஷம் ஆகிடுங்க. வரும்போது பிச்சைக்காரனாக தான் வருவான். அண்ட் இத்தாக்காவுக்கு வந்தோடனே அவன் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற கேரக்டரே அத்தினா தான். கிரியேட்டர்ஸ் கூட அடிக்கடி அத்தினான்னு கற்றுவார்ல, அதே அத்தினா. அண்ட் அத்தினா ரோல் ப்ளே பண்ணுறது ஜெண்டாயா. டாமலன் இருக்கும்போது ஜெண்டாயா இருக்க மாட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒடிசியஸ் ஜெண்டாயா அத்தினாவுமே மீட் பண்ணுற மாதிரி தான் கதை எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம பெனிலோப்பி போர் முடிச்சுட்டு என்கிட்ட வந்துடுவீங்களா அப்படி சொல்லி கேட்டதுக்கு நான் வரலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடய வந்து பார்த்தீங்கன்னா டீசரை முடிச்சு விட்ருக்காங்க. ஒரு ஷார்ட் டீசர் தாங்க, நிறைய கேரக்டர்ஸை டீஸே பண்ணல. ஜஸ்ட் நம்ம மேட் டேமனோட இந்த ஒடிசியஸ், டெலிமேக்கஸ், பெனிலோப்பி அவ்வளோ மட்டும் தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மொத்த கதையும் என்ன மாதிரி கிரவுண்டடாக இருக்க போதுங்கிறதையுமே டெக்னிக்கலாக நோலன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். சைக்ளாப்ஸாக இருக்கட்டும், ட்ரோஜன் வாராக இருக்கட்டும், இந்த மிகப்பெரிய கப்பல் ஒரு இடத்துல நிலத்துக்கு போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ்னு சொல்லி எல்லாமே பார்க்க பிரம்மாண்டமாகவும் நல்லாவும் இருக்குது. ஃபேண்டசி எலிமெண்ட்டை டச் பண்ணாமல் ரொம்ப கிரவுண்டடாகவும் இருக்குங்க. ஸோ நோலன் அவருக்கான ஒரு வித்தியாசமான பிரம்மாண்டத்தையும் அவர் ஸ்டைலில் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டுமே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாரு போல். அவருக்கே அது புதுசு தான், என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். அடுத்த வருஷத்தோட கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி அது இருக்கும் நம்புறேன். எத்தனை பேருக்கு இந்த ட்ரெயிலர் பிடிச்சிருந்துச்சு? எத்தனை பேர் நோலன் ஆடிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் உங்களோட வியூஸ் என்னன்னு சொல்லி மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லிங்க் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு எதிர்க்கும். ஹேஃபன் கைஸ் ஓவாட்டா.